விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ராஜகோபுரம் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர கொட்டகையில் இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் மூலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினரும் இசையமைப்பாளருமான இளையராஜா வருகை தந்தார். அவரை வரவேற்று தமிழக அரசின் இந்து அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள ஆண்டாள் கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளித்தனர். இளையராஜா மற்றும் உடனிருந்த ஹைதராபாத்தை சேர்ந்த சின்னஞ்சியர் என்று அழைக்கப்படும் சடகோபர் ராமானுஜா ஐயர், ஆண்டாள் கோவில் உள்ள மணவாள மாமுனிகள் மடத்தின் ஸ்ரீ ஸ்ரீ சடகோபர் ராமானுஜியர் ஆகியோர்களுக்கு வெண்கொடை பிடித்து மேல தாளங்கள் முழங்கி கோவில் யானை வரவேற்பு அளித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இளையராஜா கோவிலுக்குள் வருகை தந்து ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்ய கருவறைக்குள் நுழைந்தார். கருவறைக்கு முன்புள்ள மண்டபத்தில் நுழைந்த போதும் அவர் தடுக்கப்பட்ட நிலையில் அவர் வெளியேறியுள்ளார். அதன்படி அர்த்த மண்டப படியின் அருகே நின்றவாறே கோயில் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அங்கே இருந்தபடியே வழிபாடு செய்துள்ளார். அதன் பின் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். கோவில் கருவறைக்குள் குறிப்பிட்ட ஜாதியில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே அனுமதி உள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் இளையராஜா சென்ற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பில் விதிமீறல்கள் இருப்பதாக ஜீயர்கள் முறையிட்டுள்ளனர். அவர் உள்ளே செல்ல முடியாது, எப்படி செல்லலாம், அவரை எல்லாம் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று ஜீயர்கள் கோஷம் போட்டுள்ளனர். அதோடு அவரை வெளியே செல்லும்படி கூறிய ஜீயர்கள் அங்கேயே முறையிட்டு உள்ளனர். பின் கருவறையில் இருந்து வெளியே வந்து சாமி தரிசனம் செய்தார் இளையராஜா. கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார். தனியார் நிகழ்ச்சிக்காக வருகை தந்த இளையராஜா கருவறைக்குள் சென்றதும் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. பின்னர் அங்கிருந்து வெளியில் வந்து வடபத்திர சாய் சன்னதி மற்றும் பெரிய பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்து பின்னர் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக அவர் கிளம்பும் முன் கோவில் நிர்வாகிகள், கோவில் விதிப்படி நீங்கள் உள்ளே செல்ல முடியாது, அந்த படி வரை மட்டுமே செல்ல முடியும், அதை தாண்டி செல்ல முடியாது, அதற்கு அனுமதி அளிக்க மாட்டார்கள் என்று விளக்கம் அளித்தனர். இது தொடர்பாக ஆண்டவர் என்னும் நெட்டிசன் இட்ட பதிவில் இளையராஜாவை கோவில் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றியமைக்கும் கடும் கண்டனங்கள். அவர் ஆகம விதிகள் அறிந்தவர், அவர் தாண்டி சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு நடந்த இந்த செயல், இதனை செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என கருத்துரைத்திருக்கிறார். ஜாதியை வைத்து ஒருவர் தனது கடவுளை வழிபடவே இங்கே கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது தவறு என்றும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இளையராஜா மிக தீவிர இந்து மத ஆதரவாளர், தீவிர பக்திமான். அவருக்கே நேர்ந்த இது போன்ற அவமதிப்பு கடுமையான விமர்சனங்களை சந்துள்ளது. திரைத்துறையில் 50வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் இளையராஜா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என இதுவரை 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, நாட்டுப்புற இசை நல்ல பண்டிதம் பெற்றவர். தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் இவர் பாடிய ஜனனி ஜனனி ஜெகம் நீ பாடலை யாரும் அவ்வளவு உயிரோட்டமாக பாட முடியாது. அப்படிப்பட்டவரை பிராமணர் அல்லாதவர் என்னும் வட்டத்தில் சுருக்கி அவரை அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய அனுமதி மறுத்திருக்கின்றனர். முன்னதாக மூந்தறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆண்டாள் பற்றி பேசிய கருத்தை கவிஞர் வைரமுத்து சொன்ன போது கவிஞர் வைரமுத்து பிராமணர் அல்லாதவர் என்பதால் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி ஆண்டாள் கோயிலின் ஜீயர்கள் பிரச்சனை செய்தனர். இந்நிலையில் தற்போது பிராமணர் அல்லாத இளையராஜாவுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறி இருப்பது அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் சரவணன் வைத்துள்ள விமர்சனத்தில், இப்பெல்லாம் யார் சார் சாதி பார்க்கிறா, இந்துத்துவாவின் கோரமுகம், இங்கே திறமை முக்கியமல்ல, ஜாதியை மட்டுமே கொண்டாடுகிறார்கள் என்று விமர்சனத்தில் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த சர்ச்சை தொடர்பாக கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆண்டாள் கோவிலில் கருவறை போலவே அர்த்த மண்டபமும் பாவிக்கப்படுகிறது. அங்கு ஜீயர்கள், பட்டர்கள் தவிர யாருக்கும் அனுமதி இல்லை. மேலும் எந்த பொதுமக்களும் இதுவரை அர்த்த மண்டபத்திற்குள் சென்றதில்லை. குறிப்பிட்ட நிகழ்வின் போது ஜீயருடன் இளையராஜா அர்த்த மண்டபத்திற்குள் தவறுதலாக நுழைந்து விட்டார். இதையடுத்து நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் அவராகவே வெளியே சென்றார். மேலும் இளையராஜாவுக்கு கோவில் யானையை வைத்து வெண்குடை பிடித்து வரவேற்பு அளிக்கப்படவில்லை. தேவையில்லாமல் இதை சர்ச்சையாக்குகிறார்கள் என விளக்கம் அளித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.